friends, assalamu alaikum. Welcome to Chalam Tips. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கோம். வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு நல்லா சளி பிடிச்சி நல்லா தலையெல்லாம் பாரமாக இருக்குது. ஸோ அதோடு தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, அது கூட வந்து சைடிஷாக வந்து ஸ்வீட் இருந்தால் நல்லா இருக்குங்கிறனால சேமியா கேசரி அண்ட் ஆனியன் ரைத்தா வந்து பண்ணியிருக்கேன். இந்த பிளேட் வந்து புதுசாக வாங்கியிருந்தேன். ஸோ அதில் வந்து பிரியாணி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன். ஸோ அதை அப்படியே உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த பிளேட்டிங் வந்து எப்படி இருக்குது, யாருக்கெல்லாம் இப்போ சாப்பிட்ணும் பிரியாணி அப்படின்ட்டு தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி விலாகுக்குள்ளார போகலாம். ஸோ ஒரு ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க. நைட் வந்து டின்னர்லாம் முடிச்சாச்சு. என் ஹபி வந்து ஈவினிங் வந்ததுமே வந்து சாப்பிட்டுட்டு அவங்க வந்து ஏர்லியாக படுத்துட்டாங்க, டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஹபி வந்து தூங்கிட்டாலே நமக்கு செம்மையாக போர் அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கும் வந்து செம்மையாக போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவங்கள எழுப்பவும் மனசு வரல, ஏன்னா வந்துட்டு டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி தூங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்து அவங்க தூங்குறதை மட்டும் பார்த்தேன்னா என்னை எப்படியாவது நான் எழுப்பி விட்டுடுவேன். ஸோ அதனால் வந்து இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வந்துட்டேன். நான் மட்டும்தான் இப்படியா, இல்லை உங்களில் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு என்னமோ பூலோகமே அப்படியே நின்று போன மாதிரி இருக்கும். நான் முழிச்சிட்டு இருக்கும்போது அவங்க தூங்குனாங்க அப்படின்னாக்கா சரி ஓகே, அங்கேயே இருந்தால் சரி வராது, நம்ம ஏதாவது செய்யலாம், நம்மளை கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கிட்டு அவங்கள அப்படியே ஃப்ரீயாக விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி கேக் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ வாங்க, சூப்பரான ஒரு கேக் பண்ணேன், உங்களோட அதை ஷேர் பண்ணுறேன். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எப்பவும் போல் 2 முட்டை எடுத்திருக்கேன், 1 கப் மைதா, அப்புறம் 3/4 கப் சுகர், கொக்கோ பவுட்ரு தேவை, கொக்கோ பவுட்ரு எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா, மிக்சிங் பவுல். கரெக்டாக செகில் இல்லை இல்லை, அது போட்டால் தான் கேக் வந்து பேக் ஆகி வரும். இது பேக்கிங் பவுடர். உடச்சி அப்படி கீழே சொட்டு கூட ஊத்தாம இருக்கிறீங்க. 2 முட்டை, 2 முட்டையை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். கை வைக்காத, கவுச்சி ஆகிடும். பபுள் மாதிரி இருக்கு. 3/4 கப் வந்து சுகர், 3/4 கப் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு பட்டர். நம்ம அடித்து எடுத்து வந்துடலாம். கேக் செய்கிற டெக்னிக் கிடச்சிச்சு. அது செஞ்சுக்கிட்டே இருந்தால் வந்துடும், நமக்கே நிறைய ஐடியா வரும், இதுலேருந்து அதில் செய்யலாம் அப்படின்ட்டு. அப்படின்னா ஒரே ஒரு டூல் மட்டும்தான், இந்த டூல் இந்த டூல் இந்த டூல் இந்த டூல் அந்த மாதிரி மட்டும்தான். அதே மாற்றி மாற்றி போட்டுட்டீங்க. கண்டிப்பாக மட்டும்தான். பார்த்து ஓப்பன் பண்ண, ட்ரெஸ்ஸில் போட்டுருப்போம். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, அது மிக்சிங் பவுலில் ஊற்று. பார்த்து ஊற்றுங்க. ஓகே, இப்போ நமக்கு லிக்யூட் இன்க்ரீடியன்ட் ரெடியாக இருக்குது. இதில் வந்து 1 கப் அளவுக்கு மைதா வந்து நான் ஒரு சல்லடை வச்சு அதில் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக வேண்டி. இப்போ எல்லாத்தையுமே சலிச்சு நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். சகில் குட்டி பார்த்திங்கன்னா நான் தான் வந்து மிக்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான்.
ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வாங்கிக்கிட்டேன். கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து பால் சேர்க்குறேன். நம்ம வந்து கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ இதில் வந்துட்டு வெண்ணிலா எக்ஸ்ட்ரேட் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மாதிரி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் வந்து நான் கொஞ்சம் லிக்யூடான கன்சிஸ்டன்சியில் தான் வச்சுருக்கேன், ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த மாதிரி அப்படியே ஃப்ளோவிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து அப்படியே 2 பாகமாக பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு ஜீப்ரா கேக் மாதிரி தான் பண்ண போகிறேன். பட்டு ஒரு சமோசா ட்ரே மாதிரி நான் ரீசெண்டாக ஒன்று வாங்கியிருந்தேன், ஒரு பேக்கிங் ட்ரே, அதில் தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதை வந்து சரி பாதியாக 2ஆக பிரித்து எடுத்துக்கிட்டேன். அதில் வந்துட்டு ஒரு பாதியில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கலாம், சலிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா பால் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் இதுவுமே வந்து நமக்கு அந்த கொஞ்சம் லிக்யூடான கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ திரும்பியும் நான் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்மளோட 2 பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரே வந்து செட் பண்ண வேண்டியதான். இப்போ ஒரே ட்ரேலே பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஒரே ட்ரே எடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்தப்பயே இதே மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மெயினில் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அதான் இன்றைக்கி பண்ண போகிறேன். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இப்போ கேக் பேட்டர் வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ ஒரே ட்ரேவாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த ஒரு ட்ரையாங்கிள் எப்படி செட் பண்ணுறோமோ அதே மாதிரி மொத்த ட்ரேலையுமே நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேட்டர் வந்து எல்லாத்துலேயும் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஊற்றிக்கிறேன். அடுத்து வந்து இன்னொரு ஸ்பூனால் இந்த ஒயிட்டில் நம்ம வந்து வெண்ணிலா கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு கேக்கு 2 ஃப்ளேவரோட ஜீப்ரா கேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. பட் வந்து கொஞ்சம் டிசைன் வந்து இந்த ட்ரேல பண்ணுறது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு என் மனசில் ஒரு கணிப்பு. ஸோ அதுதான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபைனலாக பார்க்கலாம். அடுத்து ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ஒரு 4 லேயர் மாதிரி இதை நம்ம செட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் ஊற்றிடக்கூடாது, கேக் வந்து ரொம்ப மேலே வந்துடும் பொங்கி. ஸோ இந்த ட்ரே வந்து நான் உங்களுக்கு செட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். என் அழகு குட்டி பார்த்திங்கன்னா ஏதாவது பேசிக்கிட்டே உட்காந்துருக்கும். பெரிய குட்டி இதெல்லாம் கண்டுக்காது. சின்ன குட்டி வந்து கூப்பிட்டோம் அப்படின்னாக்கா வந்து அழகாக உட்காந்துட்டு ஏதாவது பேசிகிட்டு இருப்பான். ஸோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு டூத் பிக் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த மாதிரி டிசைன் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. எல்லாத்துலேயுமே இதே மாதிரியே பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து இந்த ட்ரே வந்து 2 இருக்குது, 2லேயுமே செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணி முடிச்சிட்டேன். இதை தூக்கி உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து அடுத்தது செட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஓடிஜி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் 180 டிகிரி செல்சியஸில். இப்போ வந்து 2 ட்ரேயுமே வச்சாச்சு. நான் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு தான் வச்சுருக்கேன். 180 டிகிரி தான் வந்து ஹீட் செல்சியஸ் வச்சுருக்கேன். டாப் அண்ட் பாட்டம் ஹீட் மூடு வச்சுருக்கேன். ஸோ கையோடு பார்த்திங்கன்னா இதுக்கு எடுத்த திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கழுவிட்டுருக்கேன். ஒரு வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளும் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஸோ இங்கே வந்து கேக் வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. குட்டி குட்டி கேக்காக தனியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. அதாவது நம்ம கப் கேக் மாதிரி குயிக்காகவே ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்துருந்துச்சு. எட்ரா தம்பி ஃபோட்டோவை தம்ப்நெயிலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். இன்னொரு இதில் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் பேட்டர் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுனால நிறையா ஊற்றி வச்சுட்டேன். வேறு எதில் ஊற்றி வைக்கிறது அப்படின்ட்டு. அது வந்து கொஞ்சம் நல்லா நிரம்பி வழிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ 2மே ரொம்ப அழகாக வந்திருக்கு.
ஸோ இதுக்கு வந்து இந்த ட்ரே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரே ட்ரேயில் கூட இதே மாதிரி ப்ராசஸில் ஊற்றி நீங்கள் ஒரே கேக்காக கூட எடுக்கலாம். ஸோ வந்து ஓடிஜி இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு குக்கர்லேயோ இல்லை கடாயிலையோ எப்பவும் கேக் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரெண்டு ஃப்ளேவர்ஸ் இருந்ததுனால ரொம்ப சூப்பராக இருக்கு. புட்டு காமி. வா, உடனே புரிஞ்சிச்சு. இந்தால பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளேவர். 1 2 3 4 5 ஃப்ளேவர் வந்துருக்கு போல. லேயர் சாப்பிட்டு பாரு. செம்ம சாஃப்டாக செம்ம டெக்ஸ்சராக சூப்பராக வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ரேஷியோவில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கெஸ்ட்லாம் வராங்கன்னா அப்படியே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வைக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். கேக்கும் செஞ்சு முடிச்சாச்சு. இதுக்கு மேலே பொறுமையை இழந்த நான் என்ன பண்ணினேன் அப்படின்ட்டு பாருங்கள். இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எழுப்பி விட்டுட்டேன். ஸோ கேக்கு சாப்பிடுங்க அப்படின்ட்டு தூங்கிக்கிட்டு இருந்தவங்கள எழுப்பி விட்டு கேக்கு கையில் கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னேன். ஸோ நடந்ததை பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். அண்ணனோட தங்கச்சிங்க எல்லாம் படம் எடுத்து வருவீங்க. ஸோ அண்ணனை எப்படி நீங்கள் தூங்கும்போது எழுப்பி விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சாரி. அதுக்கு மேலே வந்துட்டு எழுப்பி விடாமல் என்னால் இருக்க முடியல. ஸோ கேக் வேறு செஞ்சுட்டேன்னா நல்லா இருக்கான்னு கேட்கணும் இல்லையா, அதனால் எழுப்பிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நாளை ஒரு புதிய வீடியோ சந்திக்கலாம். பாய்.